ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜூலை 10ஆம் தேதி வியாழக்கிழமை ஆனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி. 11 எண்ணிக்கையில ஏலக்காய் உங்க கையில இருந்தாலே போதும். இதை மறக்காம செஞ்சுடுங்க. நல்லது மட்டுமே நடக்கும். மகாலட்சுமி கடாட்சம் உங்க வீட்டுக்குள்ள அதிகமாகும். அந்த ஏலக்காய் எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏலக்காய் வைத்து என்ன மாதிரி வழிபாடு செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆனி மாத பௌர்ணமி ரொம்ப விசேஷமான ஒன்றாக கருதப்படக்கூடியது. இந்த 2025ஆம் வருஷம் விசுவாவசு வருடத்தோட ஆனி மாத பௌர்ணமி வரும் வியாழக்கிழமை வரப்போகுது. இந்த நாள்ல மகாலட்சுமி தேவியை எப்படி வழிபட்டா நமக்கு செல்வமழை பொழியும், மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு பொருளால இந்த ஒரு வழிபாடு நீங்க செய்யறதால என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஆனி மாத பௌர்ணமி மட்டும் இல்லாம எல்லா பௌர்ணமி நாட்கள்லயும் பொதுவா நல்ல விஷயங்களை செய்யலாம். முடிஞ்ச வரைக்கும் சைவ உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பௌர்ணமி தினத்துல இந்த பிரபஞ்சத்தோட சக்தி அதிகரிச்சு காணப்படுமா. இந்த நாள்ல நாம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது அப்படியே பலிக்கும் அப்படிங்கிற ஐதீகமும் இருக்கு. அதனாலதான் பெரும்பாலான பரிகாரங்கள் பௌர்ணமி நாட்கள்ல செய்யப்படுது. பௌர்ணமியில கிரிவலம் வர்றது ரொம்ப விசேஷம். நிலவோட ஒளி நம்ம மேல பட நம் மனசுல இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் நீங்குமா. ஏன்னா சஞ்சலங்களுக்கு உரிய ஒரு முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா மனோகாரகன் அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவான். சந்திர பகவானோட அருள் தான் பௌர்ணமி தினத்துல நமக்கு கிடைக்கும். இந்த நாள்ல முக்கிய முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப விசேஷம். பௌர்ணமியில வீடு கட்டுறது, சுப காரியங்கள் செய்யறது, வீடு புதுப்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தாராளமா செய்யலாம். முடிஞ்சா இந்த நாள்ல மௌன விரதம் மேற்கொள்றதும் விசேஷம்தான். தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. இந்த நாள்ல சுப வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்தி இறைவனை நினைத்து தியானம் மேற்கொண்டா நாம ஒரு வருஷம் தவம் செய்த பலனை பெற முடியுமா. முதல்ல பௌர்ணமி தேதி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படிங்க தெரிஞ்சுக்கணும். ஜூலை 10ஆம் தேதி அதிகாலை 2 மணி 36 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய பௌர்ணமி ஜூலை 11ஆம் தேதி அதிகாலை 3 மணி 11 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. பௌர்ணமி நாள்ல அதிகாலை எழுந்து வீடு முழுக்க சுத்தம் பண்ணிட்டு பூஜை அறையும் சுத்தம் பண்ணிடுங்க. குளித்து சுத்தப்படுத்தமானதுக்கு அப்புறமா நீங்க வாசல்ல வண்ண கோலங்கள் போடுறது, பூஜை அறையில தாமரைப்பூ கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப பலன்களை கொடுக்கும். இந்த நாள்ல மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு மன மகிழ்ச்சியோட வருவதற்கான எல்லா ஏற்பாடும் நீங்க செய்யலாம். மகாலட்சுமியோட மனம் குளிய செய்யறவங்களுக்கு என்ன வரன்னு கேட்குறீங்களோ அப்படியே கிடைக்குமா. அப்படி மனம் குளிய செய்யறதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளால தான் ஒரு மாலையை தயார் பண்ண போறோம். நல்ல வாசத்துக்கு பெயர் போன மூலிகை பொருளா இருக்கக்கூடியது ஏலக்காய் தான். மகாலட்சுமி அம்சம் நிறைஞ்சக்கூடிய ஒரு பொருள் ஏலக்காய். சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஏலக்காயை பயனுள்ள வகையில மகாலட்சுமிக்கு மாலை மாதிரி தயார் பண்ண போறீங்க. 11 எண்ணிக்கையில ஏலக்காய் எடுத்துக்கோங்க. குறைஞ்சது 11, அதிகபட்சம் 21, 51, 101ன்னு உங்க விருப்பத்துக்கு ஏற்ப நீங்க தயார் செஞ்சுக்கலாம். அதுவும் இந்த மாலைய மஞ்சள் நிற நூலால தான் நீங்க தயார் பண்ணணும். மஞ்சள் நிற நூல்ல ஊசியை கோர்த்து அது மூலயமா நீங்க எவ்வளவு எண்ணிக்கையில ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கீங்களோ அதுல நீங்க மாலை தயார் செய்து மகாலட்சுமிக்கு உரிய நைவேத்தியங்களை வச்சு படைக்கணும். இனிப்பு பண்டங்கள் வைக்கலாம். குத்து விளக்குல 5 முகத்திலையும் 5 திரி போட்டு நெய் தீபமும் ஏத்தலாம், தீப எண்ணெய் ஊற்றி தீபம் ஏத்தலாம். அது உங்க விருப்பம் தான். அதே மாதிரி உங்க வீட்டோட நிலைவாசல்லையும் 2 புறமும் 2 அகவிளக்கு வைத்து திரி போட்டு தீபச்சுடர் நல்லா கொழுந்து விட்டு எரியிற மாதிரி தாராளமா நீங்க தயார் பண்ணி வைக்கிறது மூலயமாவும் மகாலட்சுமி தயார் உங்க வீட்டுக்குள்ள பரிபூர்ணமா வந்து அமர்ந்துடுவாங்க. இதனால குடும்பத்திற்குரிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிடுமா. நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். கடன் தொல்லைகள் தீரும். மாலை 6 மணிக்கு மேல யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது. அதே மாதிரி கடன் தொகையை கொடுக்கணும் அப்படின்னா 6 மணிக்குள்ள கொடுத்துடலாம். கூடிய சீக்கிரம் பௌர்ணமி நாட்கள்ல கடனை அடைக்கிறதால உங்களோட ஒட்டுமொத்த கடனும் கூடிய சீக்கிரம் தீரும். மகாலட்சுமி தாயாரோட போட்டோ சிலை நிறைய பேர் வீட்டுல இருக்கும். அந்த போட்டோ சிலைக்கு தான் நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த 11 எண்ணிக்கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த ஏலக்காய் மாலையை தயார் செய்து மகாலட்சுமி தாயாருக்கு சமர்ப்பிக்கணும். அது அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது. 2-3 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் ஏதாவது ஒரு பௌர்ணமி தினத்துல பழைய ஏலக்காய் மாலையை தண்ணியில விட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி பௌர்ணமியில ஏலக்காய் மாலை தயார் செய்து நீங்க மகாலட்சுமி தாயாருக்கு சமர்ப்பிக்கலாம். ஏலக்காய் வாசத்துக்கு மகாலட்சுமி தாயார் நடமாட்டம் இருக்குமா வீட்டுக்குள்ள. அந்த ஒரு மாலையை நீங்க வந்து சமர்ப்பிச்சுட்டு என்ன வரன்னு கேட்குறீங்களோ அதை மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு வாரி வழங்குவாங்க. ஆனி 26ஆம் தேதி வரக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமி இருக்குல்ல, அதுக்கு அடுத்ததான் ஒரு 3 நாட்கள்ல ஆடி மாதம் பிறந்துடும். வரக்கூடிய ஆடி மாதத்தை நீங்க எந்த அளவுக்கு சிறப்பா வரவேற்க போறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணம் தான் ஆனி மாத நிறைவுல வந்திருக்கக்கூடிய இந்த ஆனி பௌர்ணமி. முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.